கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நம் தந்தையாம் யாவை கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாக என்ற வாழ்த்துகளுடன் இன்று நாம் ஆய்வுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆய்வுக்குள்ளாக எடுத்துக்கொள்கிறோம். படிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. போதும். இன்றைய நாட்களிலே நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வு செய்யும் போது நாம இங்க கடவுள் நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம இங்க நன்றாக அமர்ந்திருக்கிறோம். வரவேற்பதிலே முந்திக் கொள்கிறோம். சகோதரர்கள் முன்பாக ஸ்தோத்திரம் செய்து முந்திக் கொள்கிறோம். ஆனாலும் நாம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயம்? நம்முடைய பலவீனங்கள், சோர்வுகள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், பலவீனங்கள், இதன் மத்தியில தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நிஜமாகவே நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, ஆனாலும் கடவுள் உங்களுடைய உள்ளத்தை அறிவுரா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரை பார்த்து இந்த விஷயத்தை அவரு சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா சீஷருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்ன அந்த விஷயம் இன்று நமக்குள்ளதா இருக்கிறதா? இந்த வார்த்தை நமக்குள்ளதாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம சொன்னா, அவருடைய கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நிஜமானதா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நம்ம தாவீது ராஜா குறித்து நாம் பார்க்கும்போது, தாவீது எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு ராஜானா என்ன? அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஜனங்கள் மத்தியில என்ன இருக்குது? அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஜனங்கள் எல்லாம் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பயந்துக்குவாங்க, ரொம்ப பணிவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 88ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அந்த ராஜனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. என்னுடைய ஆத்மா துக்கத்தால் நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஒரு ராஜாவுக்கு அவ்வளவு துக்கம் இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? துக்கம் இருக்குமா? அடுத்த வசனம் படிங்க, 4ஆவது வசனம் படிங்க. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானே. ஒரு ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. நான் பலனற்ற மனுஷன் நான் போலானேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ராஜாவுக்கே பலன் இல்லைன்னா நாமெல்லாம் எப்படி இருப்போம்? ஒரு நாடை ஆளக்கூடிய ராஜாவுக்கு பலன் இல்லைன்னா அப்ப அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, 88ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனத்துல நாம் படிக்கிறோம். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவரும் மாண்டு போகிறவருமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. நான் மனம் கலங்குகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்ற ராஜா? நான் மனம் கலங்குகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவருக்குமே என்ன இருந்திருக்கு? நெருக்கடி இருந்திருக்குது. அவருக்குமே ஆபத்து இருந்திருக்குதான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இன்றைய நாட்கள்ல நாம ரொம்பவும் கலங்கி போகிற சூழ்நிலையில் நாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா யாருடைய பார்வை நம்ம மீது இருக்கிறது? சாத்தானுடைய பார்வை நம்ம மீது இருக்கிறதுனால. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது சாத்தானுடைய பார்வை நமக்கு இருக்கிறபடியால் நம்ம இடுக்கமான வாசலில் வழியாக பிரவேசிக்க எப்போ முடிவு செய்து உள்ளே வந்தோமோ அப்போதே யாருடைய பார்வை நம்ம மீது வந்து விடுகிறது? சாத்தானுடைய பார்வை நம்ம மீது வந்து விடுறதா பார்க்கிறோம். அப்படின்னா நமக்கு நெருக்கடி இருக்குமா இருக்காதா? அதிகமான நெருக்கடி
நமக்கு இருக்கும் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவராத இயேசு கிறிஸ்து வந்து நீதியின் படி நடக்க முன்வைத்த அந்த நேரத்திலிருந்து யாருடைய நெருக்கடி அதிகமானது? சாத்தானுடைய நெருக்கடி அதிகமானது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா நமக்கு வந்து நெருக்கடி வந்து அதிகமாக இருக்குதா பார்க்கிறோம். அதே மாதிரி 119ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் படிங்க. அதே ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. பாருங்க, அவருக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அவரு பலன் இல்லையாமா, அவரு ஆத்மா துக்கமா இருக்குதாமா, நான் ரொம்ப மனம் கலங்குகிறேன் அப்படிங்கிற நெருக்கத்துல, மட்டுமல்ல என்னுடைய இருதயம் வந்து என்னது சஞ்சலத்தால் நிறைந்து இருக்குது அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. அது மட்டுமல்ல, சங்கீதம் 42:6 வசனம் படிங்க. அவரு தன்னை பார்த்தே ஒரு கேள்வி கேட்கிறாரு, படிங்க. என் கடவுளே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. போதும், என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. அவர் அவரை பார்த்தே சொல்றாரு, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. 5 வசனம் படிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கடவுளை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம். அப்போ இதில் அவருடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரே ஒரு வார்த்தையில அவர் முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 43:5 கடைசி பகுதியில கடவுளை நோக்கி காத்திரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்படின்னா நம்மளுடைய இந்த இடர்பாடுகள், இந்த நெருக்கங்கள், பலவீனங்கள் வந்து முதல்ல வந்து இதெல்லாம் தற்காலிகமானது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னு புரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுல இருந்து நம்ம கடந்து போக முடியும்னு வேதவசனம் நம்ம கற்றுத்தரதா பார்க்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே ஒரு குழுவோடு ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களை பார்க்கும்படியாக அவரோடு பேசும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நாங்க போய் அவர்களோடு பேசும்போது எல்லாமே வயதானவர்கள். அவர்களை கரங்களை பிடித்து பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவருடைய கண்களில் கண்ணீர் முழுவதுமாக வெளியில வரதை நம்ம பார்க்க முடிந்தது. அத்துணை வேதனை, அத்துணை மனபாரங்கள், பகிரக்கூடிய யாருமே இல்லை. ஆனா கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு வார்த்தைகளை கொடுத்த ஒரு குமாரனை அனுப்பி நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வசனங்களை சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துகிறாரு பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த வார்த்தை வந்து எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். லூக்கா இப்போ வந்து சத்தியத்திலே வந்து நின்ற ஒரு சகோதரியை குறித்து நம்ம இன்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இவர்கள் பழைய ஏற்பாட்டின் முறையின்படி நடந்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த சகோதரி இருந்திருக்காங்க. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அப்புறமும் கூட இந்த சகோதரி அங்க இருந்தார்கள் பார்க்கிறோம். இவர்கள் வந்து ஒரு யூத பெண்மணி அப்படின்னு நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு அந்த சகோதரி யாருன்னு கிரகிக்க முடியுதா? சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து கூட பயணித்தவங்க மரியாள். ரொம்ப சரியாக சகோதரர் சொன்னாரு. அந்த பெண்மணி மரியாள் அப்படிங்கிற அந்த பெண்மணியை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க சத்தியத்திலே வந்து பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அவர்கள் நின்றதனால் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த நெருக்கங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். அவரை கடவுள் எப்படியாக ஆறுதல் படுத்தினார் என்றதை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். அந்த பெண்மணி குறித்து நாம் பார்க்கும்போது கடவுளுடைய திட்டப்படி தேவதூதர் வந்து மரியாளை சந்திக்கிறார். மரியாளை சந்தித்து பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா அப்படின்னு நாம் பார்க்கணும். தகுதி உள்ளவர்களா? கண்டிப்பா இருக்கணும். ஒரு தூதர் வந்து ஒரு சகோதரி சந்தித்து பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா அது கடவுளுடைய திட்டமா இருக்கும். அதற்கு தகுதியான நபரா இருக்க போய் தான் யாரை பார்த்து பேசுறா? தேவதூதர் மரியாளை பார்த்து பேசுறா பார்க்கிறோம். ஏன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல படிக்கும் போது படிங்க. ஏனெனில் அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷம் தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். பாருங்க, வருடந்தோறும் பழைய ஏற்பாட்டு முறைப்படி
ஆலயத்துக்கு சென்று என்ன பண்றாங்க, அங்க பலி செலுத்த போகிறதையும் இயேசு கிறிஸ்துவையும் அங்க பின்னாட்கள்ல வந்து கூட்டிட்டு போறதையும் நம்ம அங்க படிக்க முடியுது. அப்படின்னா பழைய ஏற்பாடு முறையின்படி நடந்த இந்த மரியாதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக வந்து தேவதூதர்கள் எப்படி தோற்றத்துல இருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது, அவர்கள் ஆண்களாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கதா நம்ம பார்க்கிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அஹ், பெயர்கள் எப்படி இருக்கு தூதர்களுடைய பெயர்கள்? சொல்லுங்க, தூதர்களுடைய பெயர்கள் சொல்லுங்க. மிகாயேல், கேப்ரியேல். அப்படின்னா இந்த பெயர்கள் வந்து எப்படிப்பட்ட சொற்களா இருக்குது? ஆண்களை குறிக்கிற சொற்களா இருக்குது. அப்படின்னா அவர்கள் ஆண்கள் தன்மை தோற்றம் உள்ளவர்களாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா அது மட்டுமே நமக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் விஷயம் போலாம். ஏனெனில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிக்கும்போது தேவதூதர்கள் ஆண்களாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கிறதா நான் பார்க்கிறோம். படிங்க. தாம் பூமியிலே ம். படிங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களில் ஆ. ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ஆ. பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதுனால் யாரோட கூடினார்கள்? தேவதூதர்கள் மனுஷ குமாரத்திகளை கூடினார்கள். அப்படின்னா தேவதூதர்கள் யாராக இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது? ஆண்களாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறோம். அதனாலதான் ராட்சர்கள் உருவானார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதை மேலும் நம்ம உறுதிப்படுத்தணும். இது ஆண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக நாம் பார்க்கும்போது நம்முடைய வேதாகமத்துல வந்து நிறைவான விஷயங்கள் மரியாதை குறித்து இல்லை. அதனால குர்ஆன்ல சில விஷயங்களை நம்ம எடுத்து அந்த தூதர்கள் ஆண்களாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்படி குர்ஆன்ல ஆய்வு செய்யும் போது மரியாதை குறித்து தேவதூதர்கள் அந்த தோற்றம் குறித்து அவர் ஆணாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவதூதர் மரியாதை சந்திக்க வர்றாங்க, சந்தித்து பேசினாங்க. அது வரைக்கும் தான் நம்ம பைபிள் இருக்குது. அந்த தேவதூதர் மரியாதை சந்திக்க முன்பாக அவர் பக்கத்துல வந்துட்டாரு. இந்த மரியாதை என்ன சொல்றாங்க பாருங்க, கடவுளிடத்தில் பயபக்தி உள்ளவர் என்றால் நெருங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே பெண்கள் அந்த யூத பாரம்பரியத்தில் வந்த பெண்கள் ஆண்களை நேருக்கு நேர் பார்ப்பது இல்லை அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா இந்த மரியாள் என்ன சொல்றாங்க, கடவுளிடத்தில் பயபக்தி உள்ளவர் என்றால் நெருங்க வேண்டாம். அப்படின்னா இவர் ஆண் தோற்றத்தில் தான் நாங்க வந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம உறுதி பண்ணிக்கலாமா? இந்த தூதர் ஆணாகவே இருக்கிறதுக்காக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்னு பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிய இந்த மரியாள் என்றதை பார்க்கிறோம். மேலும் குர்ஆன்ல ஆய்வு செய்ய போது மரியாளின் தந்தை குறித்து நம்மளுடைய பைபிள் அதிகமா இல்லை, ஒரே ஒரு வசனம் மட்டும் அதுல இருக்குது. மரியாளின் தந்தை குறித்து இவர் நேர்மையானவர் அப்படின்னு இருக்குது. தாயாரை குறித்து இவர் வழி பிசகாதவர் அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பழைய ஏற்பாடின் முறைப்படி வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் வந்த மரியாள் ஒரு ஒழுக்கமுள்ள பெண்மணியாக நாம பார்க்கிறோம். கடவுள் இவர்களை தான் நாம தேர்ந்தெடுத்திருக்கன்னு பார்க்கிறோம். நம்ம என்ன வசனம் படிச்சோம்? ஆரம்பத்தில் என்ன வசனம் படிச்சோம்? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பார்க்கிறோம், படிச்சோம். இந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய வசனத்திற்கும் அந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? இனி தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த தேவதூதர் வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே வந்து அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியும், நினைச்சிருப்பார் தெரியுமா? நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு தேவதூதர் என்ன நினைத்திருக்க கூடும் அப்படின்னா, கடவுள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கமுள்ள பெண்மணியை வந்து தேர்வு செய்திருக்கார் அப்படின்னு அங்க தேவதூதர்கள் நினைத்திருக்க வேண்டும். அதனால என்ன சொல்றாரு தேவதூதர், என்ன சொல்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் லூக்கா 28ஆம் வசனம் படிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, படிங்க. உன்னுடனே இருக்கிறார், பாருங்கள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு தேவதூதர் சொல்றாரு. மட்டுமல்ல, அடுத்த வசனத்துல நீங்க பாடி அதே வசனத்துல மரியாதோ அதே வசனம் திரும்ப படிங்க. அதே வசனம் திரும்ப படிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க,
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆ. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள்ளே என்றார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தூதர் அங்க வந்து சொல்றதா பாக்குறோம். 30ஆம் வசனத்துல எதிரே படிக்கும்போது, தேவதூதர் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ கடவுளத்தில் கிருபை நீ பெற்றாய். கடவுளிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படிங்கிறார். மட்டுமல்ல, தூய ஆவி உன்மீது நிழலிடும், அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை அது தூயதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இறைமகனுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து அங்க வந்து தேவதூதர் சொல்றதா பாக்குறோம். இப்ப மரியலுடைய உள்ள எப்படி இருக்கும்? அவர் வார்த்தையினால் கலங்கி இப்ப மரியலுடைய எப்படி இருக்கும்? தேவதூதர் வந்து ஒரு ரட்சகர் என்ன பண்றாரு, உன்னிடத்துல பிறக்கிறான்னு சொல்ற போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ரட்சகர்னா யாரு? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? ரட்சகருடைய பொருள் என்ன? அகில உலகத்தை என்ன பண்றாரு? அவரு மீட்க வந்த ஒரு மீட்பரா இருக்காருன்னு பார்க்கணும். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வந்து தான் பெற்றெடுக்கிறவங்க போது மரியாளுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அப்போ மரியாள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்றாங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படிங்கிறாங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். போதும். மரியாள் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தன்னை அடிமையா கடவுள்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? தூதர்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் உமக்கு அடிமை அப்படின்ட்டாங்க. அடிமைனா என்ன? அடிமைனா சேவை செய்து மட்டும்தான், பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. பிரதிபலன்னா அடிமையா இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும். அப்போ மரியாள் அங்க என்ன பண்றாங்க? கடவுள் தன்னை அடிமை என்று அங்க ஒப்பு கொடுத்துட்டா பாக்குறோம். மேலும் அந்த குரான்லயே நம்ம ஒரு பகுதியை பார்க்கும்போது, குழந்தைய வந்து அவங்க என்ன பண்றாங்க? பெற்றெடுக்கிறது அது சாதாரண விஷயமா? ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா ஆராய்ச்சியில் இப்படி சொல்றாங்க, ஒரு கட்டிடத்தை கட்டுவதை பார்க்கிலும் குழந்தையை வளர்ப்பது ரொம்ப சிக்கலானது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்க பெற்றெடுப்பது எப்படி குழந்தை? ஒரு பரிசுத்த குழந்தை. இதை எப்படி வளர்க்கணும்? இந்த ரட்சகரை இந்த பரிசுத்த தொடும் போதெல்லாம் அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? ரொம்ப பயபக்தியோடு, எந்த ஒரு குறைபாடு இல்லாம எப்படி வளர்க்கணும்? ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய பொறுப்பேற்றுக்கு மரியாள் இருந்ததான் பார்க்கிறோம். அப்படின்னா இப்போ இந்த மரியாள் வந்து இந்த குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தை பெற்ற இடத்த பின்பு யூத பெண்மணி திருமணம் ஆகாமல் குழந்தை பெற்றா என்ன செய்ய அவங்களுக்கு தண்டனை இருக்குதா பாக்குறோம். கல்லறிந்து கொல்லக்கூடிய ஒரு தண்டனை இருக்குதா பாக்குறோம். இப்போ வந்து அவங்க குழந்தை பெற்றெடுத்து வரும்போது, குழந்தை பெற்றதுக்கு முன்னாடி மகிழ்ச்சியா இருந்த அவர்கள் குழந்தை பெற்றெடுத்து திரும்ப வரும்போது குரான்ல இருக்கிறது, அவர்களை வந்து பழித்துரைத்தனர் அப்படின்னு. எப்படி பழித்துரைத்தாங்க தெரியுமா? தந்தை நேர்மையானவர், தாய் வழி பிசகாதவர், இவரோ இப்படிப்பட்ட செயலை இருக்காரு அப்படின்னா அப்போ அவங்களுடைய மனது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப கலங்கிருச்சா? மனசு கலங்கிருச்சா? அவருடைய இதயம் நொறுக்கப்பட்டுச்சா? எப்ப இருந்து? குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து அவருடைய இதயம் நொறுக்கப்பட்டது. அப்படின்னா ஒரு பரிசுத்தரை அவர்கள் ஈண்டெடுத்ததுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க தோணும். உண்மையிலே அப்படித்தானே யோசிக்க தோணும் இல்லையா? அவர்கள் வந்து கடவுளுக்காக தன்னை அடிமையை ஒப்பு கொடுத்து குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்பாக அவளுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? பழிச்சொல், பழித்துரைத்தல். அது வந்து ஒரு நிந்தை இல்லையா? ஒரு அவமானம் இல்லையா? அப்போ அவனுடைய உள்ள எப்படி இருக்கும்? கலங்கி போயிருக்கா பாக்குறோம். மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த அவமானத்தை மனதிலே வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க. எது வரைக்கும்? அவருடைய சிலுவை மரணம் வரைக்கும் பயணிக்கிறாங்க. அவள் தான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தனால இயேசு கிறிஸ்துவோட வந்து அந்த திராட்சை ரசம் குறையப்பட்ட போது கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட போய் நீங்க கேட்டுக்கோங்க, அவர் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அடிமையா இருக்கிறாங்க. தான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் இருக்கிறாங்க.
எவ்வளவு மனவேதனையோட அவங்க நகர்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க. வெளியில தெரியாது, அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தானே தெரியும். எவ்வளவு ஆஹ், நகைப்புக்கு உள்ளாயிருப்பாள் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா இந்த இழப்பு அவமானங்கிறது ரொம்ப அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாத வரைக்கும் எங்க போகுது, கல்வாரி சிலுவை வரைக்கும் போகுது. கல்வாரி சிலுவையில வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மரிக்க போறாரு. கல்வாரியை நோக்கி அவரை வந்து சிலுவையில கொண்டு வராங்க. அப்போ அவருடைய வேதனை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவள் பட்ட அவமானம் வந்து மறைவதற்கு முன்பாக அடுத்த ஒரு வேதனை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்றதா பாக்குறோம். என்ன வேதனை? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு சித்திரவதை பண்ணி என்ன பண்றாங்க, சிலுவைக்கு அழைத்துட்டு வராங்க. எந்த ஒரு அம்மானால தாங்க முடியுமா? தவறு பண்ணியிருந்த தன் மகன் கூட தண்டனை கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளாத அம்மா தான் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்க தவறே செய்யாத பரிசுத்தரை அடித்து இழுத்து கொண்டு வந்து அம்மா முன்பாக அவர்கள் கொண்டு வரும்போது அவருடைய தாயினுடைய வேதனை எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இடத்துல மரியாளுடைய துக்கம் எப்படி இருக்கும், ரொம்ப கலங்கி போயிருப்பான்னு பாக்குறோம். ரொம்ப கலக்கமா இருக்குங்களா, ரொம்ப அழுக ரொம்ப இருக்கும். ஏன்னா அவங்க அது மட்டும் இல்ல, அவங்க மட்டும் அழலையாமா. படிங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கும்போது, சிலுவை சுமந்து கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க, அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க, படிங்க 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் லூக்கா. கூட்டமான ஜனங்களும் அநேக ஜனங்கள் வராங்க. அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, இவ்வளவு ஜனங்கள் அழுதுட்டு வராங்க, மரியாள் அழாம இருப்பாங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு துக்கம் அதிகமா இருக்குது, மேலும் துக்கம் அதிகமா இருக்குது. அதனால வந்து ரொம்ப அவங்களுடைய இதயம் என்ன பண்ணிருக்கணும், நொறுங்கி போயிருக்கணும். ரொம்ப அழுகுறாங்க. அப்போ அவருடைய இருதயம் வந்து எப்படி இருந்திருக்கும்னா ரொம்ப நொறுங்கி போயிருக்கு. அவருக்கு ஆறுதல் தேவைப்பட்டது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து யார்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுக்குறாரு, யோவான்ட்ட வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அந்த தாய்க்கு ஆறுதல் அடைய முடியுமா? அது கிடைக்கும், ஈடாகுமா அந்த தாய்க்கு? மரியாதையுடைய வேதனைக்கு வந்து அது ஈடாகுமா? இன்னொரு சீஷேட்டை வந்து இந்த தாயை ஒப்படைக்கிறாரு. ஆனா அவருடைய உள்ள வந்து எப்படி போயிருக்கும், நொறுக்கிதான் போயிருக்கிறது பாக்குறோம். ஏன்னா எந்த ஒரு அம்மாவுமே என்ன நினைப்பாங்கன்னா, தனக்கு முன்பாக மகன் இறக்கணும்னு விருப்பப்படுவாங்களா, தனக்கு பின்பாக பையன் இறக்கணும்னு விருப்பப்படுவாங்களா? எந்த தாயுமே. தாய்மார்கள் தான் சொல்லணும். பொதுவாவே அம்மா இருக்கும்போது பையன் வந்து இறக்குறது எந்த தாயும் வந்து தாங்கிக்க முடியாது. ஆனா இங்கு மரியாள் வந்து தன் வளர்த்த பரிசுத்த மகன் வந்து தன் கண் முன்னாலே அடித்து இழுத்து வரப்பட்டு அவர்கள் மரணம் அடைவதை பார்க்கிறது வந்து அவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு வேதனையை கொடுத்திருக்கு. அப்படின்னா அவ்வளவு கலக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை வந்து கடவுள் எப்படி ஆறுதல் படுத்த முடியுமா? கடவுள் படுத்த முடியுமா? ஆனாலும் கடவுள் ஆறுதல் படுத்தினார். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய போது, தன் மகன் உயிரோடு எழுப்பிய அந்த சத்தத்தை கேட்டவங்க, அந்த நிகழ்வை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருதயம் சந்தோஷிப்பித்தன்னு பாக்குறோம். மட்டுமல்ல, அவரு கண்களுக்கு முன்பாக விண்ணேற்றம் அடையும் போது அவருடைய இதயம் என்ன பண்ணிருக்கோம், சந்தோஷம் அடைந்ததா பார்க்கும். அப்படின்னா மரியாதை வந்து என்ன பண்ணிட்டாரு, கடவுள் வந்து ஆறுதல் படுத்திட்டான்னு பாக்குறோம். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இந்த நெருக்கங்கள் பாடுகள் மத்தியில நம்ம பயணிக்கும் போது, நமக்கு வரக்கூடிய இந்த நெருக்கங்கள் பாடுகளை வந்து நம்ம தற்காலிகமானது அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஆறுதல் அடைய முடியும். அதனாலதான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். தொடர்ந்து கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. இங்கே ஒனசீமை குறித்து நம்ம படிக்கிறோம். அதாவது இவர் யார், பிலோமோன் இடத்துல வந்து அடிமையாக இருந்தவர் அப்படின்னு பாக்குறோம். படிங்க. அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையிலும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். 9, 8, 9 படிச்சீங்களா?
உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் ம், அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையையும் ம், பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் ம். உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். திரும்பியும் படிங்க. உங்கள் செய்திகளை அறியவும் 8ஆம் வசனத்துல ஆ, உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் போதும். பாருங்க, இப்ப இந்த ஒனசீமை குறித்து நீங்க கவனிங்க. ஒனசீமை வந்து ஏற்கனவே எப்படி இருக்கிறாரு? அடிமையா இருக்கிறாரு. யாருக்கு அடிமை? பிலமோன்ட்ட அடிமையா இருந்து அவர் வந்து இங்க பவுல்ட்ட வந்துட்டாரு. இப்ப அவர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அடிமையா இருக்கிறார். இந்த சத்தியத்துல இருந்து ஒரு நல்ல விஷயத்த நான் வந்து கத்துக்க போறோம். கவனமா கேளுங்க. என்னன்னா, உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும். இப்ப இங்க ஒனசீமை என்ன செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. அநேகருடைய இருதயத்தை தேற்றும்படியாக செயல்படுறார். அநேகருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தும்படியான விஷயத்தை அவர் நடப்பிக்கிறார். ஆனா அவர் எப்படி இருக்கிறார்? அடிமையா இருக்கிறார். அடிமையா இருந்து தப்பி வந்து யார்கிட்ட இருக்கிறாரு? பவுலிடத்துல இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் பாருங்க, கடவுள் வந்து பவுலை பயன்படுத்தி இந்த ஒனேசிமோ அடிமையிலிருந்து என்ன பண்றாரு? விடுதலை அங்க கொடுக்கதான் பாக்குறோம். அப்படி விடுதலை கொடுக்கும் போது பவுல் எப்படி இருக்கிறாரு? இவரோட நெருக்கத்துல இருக்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது சத்தியத்தில் இருக்கிறவங்க ஆறுதலற்ற நிலையில் இருந்தாலும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோங்க. ஒனோசிம் அதுதான் பண்ணியிருக்கிறார். அவர் அடிமையா இருந்தும் மற்றவர்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். நாம இன்றைக்கு சத்தியத்தில் இருக்கிற நாம வந்து என்ன பண்றோம்? மற்றவர்களை ஆறுதல் படுத்துறோமா அல்லது நமக்கே ஒரு ஆறுதலை தேடி நம்ம நிற்கிறோமா? நம்ம சிந்திக்கணும். நம்ம மற்றவர்களை ஆறுதல் படுத்த முடியாது நம்முடைய வாழ்க்கை அமையும் போது கடவுள் நம்மை ஆறுதல் படுத்துவார். அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஒனசீமோ விஷயத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் அடிமையா இருந்தும் மற்றவர்களை ஆறுதல் படுத்தினான்னு பாக்குறோம். அவர் என்ன பண்ணிருக்காரு? உங்கள் இருதயத்தை தேற்றவும் ஒனசீமோ வந்து அங்க அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு பணிகளை இறங்கினாரு. கடவுள் அவருக்கு அடிமை நிலையில இருந்து விடுதலை கொடுத்ததா நம்ம அங்க பாக்குறோம். மட்டுமல்ல, அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. இப்போ சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு கடந்து போகும்போது என்ன ஆகும்? சீஷர்களுக்கு மனம் கலங்குமா? இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல? எந்த பயமும் இல்ல, எதுக்குமே பயம் இல்ல. சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்ல, பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்ல. எப்படி இருந்தாங்க அவங்க? ஒரு ஜாலியா இருந்தாங்க. யாரோட பயணம் பண்ணாங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட அவர் போரெல்லாம் போயிட்டு அவர்கள் செய்யற அற்புதங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு எந்த கவலையும் இல்லாம இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுது? இருதயத்துல என்ன பண்றது? ஒரு பயம் வரதா பாக்குறோம். அதனாலதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் வர செய்து, சீஷர்களை கூடி வர செய்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜெபத்தை பண்றாரு. அவர் உயிரோடு இருக்கும் போது ஒரு ஜெபத்தை பண்றாரு. அது சீஷருடைய மனதில் பதிந்து விட்டு அந்த ஜெபமா நாம் பாக்குறோம். படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து ஆ. எனக்கு தந்த மனுஷருக்கு ஆ. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். பாருங்க, நீர் இவ்வுலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். போதும். அப்படின்னா இந்த சீஷர்கள் வந்து யாருடைய திட்டப்படி வந்திருக்காங்க? யார் இந்த சீஷர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கடவுள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சீஷர்களை வந்து என்ன பண்றாரு? கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்களை கூடி வர செய்து ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. 17:8ஆம் வசனம் படிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆ, நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் ம், அவைகளை ஏற்றுக்கொண்டு ஆ, நான் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று ஆ, நிச்சயமாய் அறிந்து ஆ. நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாருங்க, நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் இவங்க நம்பிட்டாங்க. யார் நம்பினா? யார் அனுப்புனதை நம்பினாங்க? பிதாவாகிய கடவுள் யார் அனுப்பிச்சிருக்கிறாரு? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அனுப்புனாருன்ட்டு யார் நம்பியிருக்காங்க? சீஷர்கள் நம்பியிருக்காங்க. அதனால இவங்களுக்காக நான் வேண்டுகிறேன் அப்படிங்கிறார். 17:9ஆம் வசனத்தில் படிக்கும் போது இவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் அப்படிங்கிறாரு. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். போதும். 17:15ஆம் வசனம் படிங்க. இவங்களை எப்படி காத்தர்ல வேண்டுகிறார் படிங்க.
நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி ஆ, நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர் அப்படி வேண்டிக் கொள்ளலையாமா, எப்படி வேண்டிக் கொள்கிறார் பாருங்க. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவங்களை தீமை நின்று காக்கும்படியாக வேண்டுகிறேன் அப்படிங்கிறாரு. 17-18 வசனம் படிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே ஆ, அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆ, உம்முடைய வசனமே சத்தியம். ஆ. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல ம். நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிதாவ கடவுள்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, நீர் என்னை உலகத்தில் அனுப்புவது போல் நானும் இவர்களை உலகத்துக்குள் அனுப்புகிறேன். 17-20 வசனத்தை படிக்கும்போது நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் ஆ, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். போதும். இறுதியாக என்ன சொல்றாரு பாருங்க, சீஷர்கள்ட்ட அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு படிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய இவர்களுடைய வார்த்தை. வார்த்தையினால் என்னை என்னை- விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இங்க ஒரு வேண்டுதல்ல யார் இருக்கிறோம்? நாம இருக்கிறோம். உண்மைதானே? இங்க வேண்டுகிட்ட வந்து அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் என்ன பண்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பிதா விட்டு அவர் வேண்டிட்டான்னு பாக்குறோம். 17-24 படிங்க. 24 வசனம். பிதாவே, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் ஆ, நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் ஆ, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை ஆ, நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக ஆ, நான் எங்கே இருக்கிறேனோ ஆ. அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்போ சீஷர்ட்ட வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு வராரு. இப்படி சொல்லிட்டு வரும்போது ஆஹ், இந்த சீஷர்கள் வந்து எவ்வளவு விசேஷமானவர்கள் அப்படிங்கிறத விட நாம எவ்வளவு விசேஷமானவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னாதான் நம்ம கிறிஸ்துவோட பயணிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். படிங்க, எபேசியர் 1-4 வசனம் படிங்க. நாம வந்து நமக்கு முன்பாக ஆ, நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் ஆ, குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு ஆ, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே போதும். நாம எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஏவலுக்கு பின்பாக அல்ல, தாயின் கற்பத்திற்கு பின்பாக அல்ல, எதுவுமே அதாவது எதுவுமே தோன்றதற்கு முன்பாகவே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? கிறிஸ்து வழியாக முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வசனத்தை நாம் படிக்கிறோம். அதனாலதான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போனா எந்த ஒரு சிஷ்டிக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். அவ்வளவு விசேஷமானவர்கள் நாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் வந்து பேதுருல படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றத பாருங்க. 1 பேதுரு 2 வசனம் 2 அதிகாரம் 9 வசனத்துல நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று அதுல கடைசி பகுதியை படிங்க. நீங்கள் அவருடைய சொந்த ஜனம் அப்படின்றதுல ஜாதியாயும் கடவுளுக்கு சொந்தமான ஜனமுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கீங்க அப்படின்ட்டு வேதவசனத்தை நம்ம படிக்கிறோம். அப்படின்னா நாம அவருடைய சாயலில் இருப்பதால் சத்தியத்தில் நிற்கிற நம்மை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? முன் குறித்து நமக்கு வந்து விசேஷித்த அழைப்பை கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சீஷர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை விட்டு போன பிறகு சீஷருடைய நிலைமை என்ன? அவங்க உள்ளம் கலங்கி போய் இருக்கிறாங்க. யோவான் 20 அதிகாரத்துல 19 வசனத்துல நீங்க படிக்கும்போது சீஷர்கள் வந்து யூதர்களுக்கு பயந்து போய் என்ன பண்றாங்க பாருங்க, படிங்க. முதல் நாளாகிய அன்றைய தினம் 20 அதிகாரம் 19 வசனம் 19 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் சீஷர்கள் எங்க கூடியிருக்கிறாங்க? பூட்டிய அறை வீட்டுக்குள்ள கூடியிருக்காங்க. எதுக்கு? யூதர்களுக்கு பயந்து போய் இருதயம் என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு கலங்கி போயிருக்குது. அடுத்து என்ன நடக்கணும் தெரியாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இல்ல, அவங்கள்ட்ட எதுவும் இல்ல, பணப்பைய வச்சிருக்க யூதாசும் இல்ல, உயிரோட இல்ல. அப்படின்னா அடுத்தனுடைய வேலை என்ன? இவங்களுடைய பயம். யூதர்களுக்கு ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருக்கும்போது யூதர்களுக்கு அவங்க பயந்தாங்களா? இல்ல. இயேசு கிறிஸ்து கூடவே நடந்தாங்க, யூதர்கள் மத்தியில் நடமாடினாங்க. அங்க பயந்துக்கல. இயேசு கிறிஸ்து பிடிக்க வரும்போது என்ன பண்ணாங்க? பட்டயத்தால காதை வெட்டுறத பார்க்க. அப்படின்னு அந்த அளவு தைரியமானவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்ப இயேசு கிறிஸ்து இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க? பயந்து கலங்கி எங்க இருக்காங்க? பூட்டிய வீட்டுல இருக்கிறாங்க.
இப்ப இவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஆறுதல் வேணும். அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க வந்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்படின்னா அந்த சமாதானம் வந்து யாருக்கு வேணும்? சமாதானம் யாருக்கு வேணும்? பயந்து இருக்கவங்களுக்கு வேணுமா? நமக்கு அப்ப எல்லாமே பயத்துலதான் இருக்குமா? நம்ம எல்லாத்துக்குமே அந்த சமாதானம் கண்டிப்பா வேணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய வார்த்தை நம்மளையே ஆறுதல் படுத்துவதா இருக்குது. சூழ்நிலையை பாருங்க. அதாவது சத்தியத்துல ஆரம்பத்துல வந்து நாங்க சத்தியத்துல வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? நாங்க கீழே வந்து யாருமே நம்மளை தள்ள முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இப்போ சத்தியத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறேன்னா, எங்களை தள்ளினாலும் தள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். தள்ளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தாங்கிக் கொள்வார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனாலதான் சத்தியத்திலே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கு சீஷோடைய நிலைமை என்ன? அவளுக்கு ஒரு சமாதானம் வேண்டும். அந்த சமாதானம் உள்ளத்துல வந்து என்ன ஆகும்? பின்னாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தோ அதை போல அவர்களால் செய்ய முடிந்தது. அற்புதங்களை செய்ய முடிந்தது. அவருடைய ஆடைகள் பட்டால் என்ன பண்றாங்க? சுகமானவர்கள் பார்க்கணும். அப்படின்னா அந்த சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பயமெல்லாம் என்ன பண்ணணும்? வெளியில போயிடுச்சு பார்க்கிறோம். அப்படின்னா நமக்குள்ள அந்த மெய்யான சமாதானம் வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து சத்தியத்திலே நம்ம நிற்க வேண்டும். சத்தியத்தில் நிற்கும் போது மட்டும்தான் நமக்கு மையான சமாதானம் நமக்கு கிடைக்கும். நம்ம அறை வீட்டுக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள வருவார். அந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு வருவான்னு பாக்குறோம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம கீழே விழ வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த சூழ்நிலை இருந்தா கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தாங்கி பிடிக்க நம்மளோட கூட இருக்கிற நம்பிக்கை நமக்கு இருதயத்துல வேணும். அதனாலதான் வந்து தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் சங்கீதம் 43:5 என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? கடவுளை நோக்கி காத்திரு. கடவுளை நோக்கி காத்திரு. சீஷர்கள் பூட்டி அறையில என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. வேற வழியே இல்ல. அப்படி காத்திருக்கும் போது என்ன கிடைக்குது அவங்களுக்கு? மெய்யான ஒரு சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். தொடர்ந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்து நம்ம கடந்து போகலாம். பிலிப்பியர் 2:4 வசனம் படிங்க. ரொம்ப முக்கியமான அந்த வசனத்தை வந்து நீங்க அப்படியே மனதில் நிறுத்திக்கோங்க. படிங்க. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவார். பிறருக்கானவைகளை அப்படின்னா விவிலியத்தில் என்ன பண்ணிருக்குன்னா அக்கறை கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. பிறருக்காக அக்கறை கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இது பண்ணாரா? யாருக்காக அக்கறை கொண்டார்? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக அக்கறை கொண்டார். கடவுள் இயேசு கிறிஸ்துவை தந்தது எதற்காக? இயேசு கிறிஸ்து தந்தது அகில உலகம் ரட்சிக்கப்படும்படியாக தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் கொடுக்கிறாரு. அப்போ அவர் யாருடைய அக்கறை கொண்டார்? யார் மீது அக்கறை கொண்டார்? அவரு ஜனங்கள் மீது அக்கறை கொண்டார் பார்க்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சீஷர்கள் மேல அக்கறை கொண்டாரு. சீஷர்கள் யார் மேல அக்கறை கொண்டாங்க? விசுவாசிகள் மேல அக்கறை கொண்டாருன்னு பாக்குறோம். நாம யார் மேல அக்கறை கொள்ள வேண்டும்? நமது மீதா? இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமது மீது தான் அக்கறை செலுத்துறோம். நமது குடும்பங்கள் மீது தான் அக்கறை செலுத்துறோம். நமக்கு தெரிந்த நபர்கள் மீது அக்கறை செலுத்துவோம். மற்றவர்களை பற்றி நமக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தனக்கானவைகளை அல்ல அடுத்தவனுக்கானவைகளை என்ன பண்ணும்? நோக்குவானாக மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். மரியாள் வந்து என்ன பண்ணாங்க? தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணாங்க? அவமானத்தை சகித்து கொண்டு மற்றவர்களுக்காக பரிசுத்தரை பெற்று எடுத்தாங்க. அப்போஸ்தலன் பவுல் அடிமையை வந்து என்ன பண்றோம்? மீட்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பிலோமோனுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்போஸ்தலன் பவுல் வந்து பவுலுக்கே வந்து ரொம்ப நெருக்கடி இருந்தது. ஒரு வசனம் படிங்க.
பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அந்த லெட்டர் எழுதுனா நமக்கு தெரிய வரும். அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடும்போது ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 வசனம் படிங்க. பவுலுக்கு எப்படிப்பட்டதான போராட்டம் பாருங்க. பவுலுக்கு எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவராய் இருக்க. போதும் போதும். அப்படின்னா நான் விரும்புறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இன்றைக்குள்ள சூழ்நிலை வந்து நம்ம இப்படிதான் போராடிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு விஷயம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம், அதுதான் செய்யணும்னு என்ன சொல்லுது மனசு சொல்லுது. பவுலு இதே மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலை இருக்கும் போதுதான் பிலமோனுக்கு லெட்டர் எழுதி அந்த அடிமை நிலையிலிருந்து அவரை விடுவிக்கிறார். அப்படின்னா நம்ம வந்து பிறருக்கானவைகளை நோக்கும் போது கடவுள் நம்மை கண்டிப்பா என்ன பண்ணுவார், நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து அவரு மாற்றி போடுவார். அதனால வந்து நாம மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய முயற்சியில நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து ஈடுபடணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மிகவும் நேசித்த ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்த்து அவர்களை எப்படி ஆறுதல் படுத்தினார் என்பதை பார்த்து நாம் கடந்து போகலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரைக்கும் படிங்க. அவள் சகோதரியாக மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவராகிய லாசரு என்னும் ஒருவர் வியாதிப்பட்டிருந்தார். பாருங்க, லாசர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு யாரு? நண்பர். நண்பர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, வியாதியோடு இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இப்போ எங்க இருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? நண்பருடன் இருக்கிறாரா? இல்ல, நண்பரை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறாரு. மார்த்தாளும் மரியாளும் என்ன பண்றாங்க, உடல்நிலை சரியில்லைன்னு யாருக்கு ஆள் அனுப்புறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆள் அனுப்புறாங்க. இயேசு கிறிஸ்து அதை கேட்டாரு. நண்பருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா என்ன பண்ணும்? நாம என்ன பண்ணுவோம்? உடனே கிளம்பி போவோம். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டுமே செய்யல. ஏன்னா ரெண்டாவது இல்ல, அந்த நேரத்துல வெயிட் பண்றாரு, தாமதப்படுத்துறாரு. அது காரணம் இருக்குது. ஆனா தன்னுடைய நண்பன் வந்து வியாதியா இருக்கிறான், அவனை வந்து உடனே என்ன பண்ணல, அவர் போய் வந்து குணமாக்கல. அவர் எவ்வளவு தூரத்துல இருந்தாருன்னு ஊழியத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறார். எவ்வளவு தூரத்துல? 3 கிலோமீட்டர் தூரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. லாசர் வந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல உடல் நிலை சரியில்லாம இருக்கிறாரு. செய்தி சொல்ல யார் அனுப்பிட்டாங்க? ஆள் அனுப்பிச்சாச்சு. யார் அனுப்புனா? மரியாளும் மார்த்தாலும் அனுப்பிட்டாங்க. செய்தி கொண்டு போனவங்க ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா எப்படி போவாங்க? கொஞ்சம் விரைவாக போவாங்க. 3 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்தில் நடக்க முடியும்? அப்போ வந்து நடந்துதான் போவாங்க. எப்படி நடக்க, எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் ஆகும்? 3 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்தில் நீங்க நடக்க முடியும்? நீங்க நடந்ததே இல்லையா? யோசி, 1 மணி நேரம், 1 மணி நேரத்துல போயிடலாம் இல்லைங்களா? அப்போ தன்னுடைய உயிர் நண்பன் என்ன பண்றாரு, உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த பக்கம் அப்படியே இருக்கிறாரு. இப்போ இந்த மார்த்தாள் மரியாதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய மனநிலை குறித்து பார்க்கிறோம். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, அந்த குடும்பத்தோடு ரொம்ப சிநேகமா இருந்திருக்கிறாரு. அங்க என்ன பண்ணிருக்காரு? சாப்பிட்டுருப்பாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சாப்பிட்டுருப்பார் இல்லையா? அப்படின்னு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறாரு. அவருடைய நண்பனான லாசரை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் வந்து சுகம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுமா அந்த சகோதரிகளுக்கு? கேள்வி எழுது. அதுல இருந்து என்னமும் அவருடைய உள்ளம் என்ன பண்ணும்? வேதனைப்படும் இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்திருந்தா இவங்க சுகமாக்கலாமே அப்படின்னு வேதனைப்படும். எத்தனை நாள் வேதனைப்பட்டது பாருங்க. ஒரு நாள் வேதனைப்பட்டது, அது கஷ்டமா இருக்குமா? ஒரு நாள் வேதனைப்பட்டா, 2ஆவது நாள் வேதனைப்படுறாங்க, 3ஆவது நாள் வேதனைப்படுறாங்க, லாசரு இறந்தே போயிடுறாரு. அப்போ இவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. அவருடைய பெற்றோர்களை குறித்து அங்க குறிப்பிடல. லாசரு 2 சகோதரிகள் அவ்வளவுதான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது மிகுந்த வேதனையா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கண் முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, சுகம் கிடைச்சிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கியிருப்பாரு, அங்க பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பண்ணாங்களே, நம்ம சகோதரனை வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது
அவரை வந்து பார்த்து சுகம் பண்ணிருக்கலாமே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா மரித்த பிறகு அவருடைய இருதயத்தினுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் வராதனால என்ன பண்ணிட்டாரு? சகோதரன் இறந்துட்டார் அப்படின்னா அப்படின்னா வேதனை ரொம்ப அதிகமாயிருச்சு. என்ன காரணம்னா, மரித்து ஒரு நீங்க மரித்து வீட்டுல இருந்து வெளியில எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த கஷ்டங்கள் தெரியாது. மரித்தவரை வீட்டுல இருந்து வெளியே எடுத்து போற வரைக்கும் கஷ்டம் தெரியாது. வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள பார்க்கவே முடியாத ஒரு நிலைமை வரும் பாருங்க. அது நம்மளுடைய நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அப்பந்தான் அதனுடைய வேதனை வந்து அவங்களுக்கு வெளிப்படும். ரொம்ப வேதனையா இருக்கும். அவங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா நீ அவங்க பார்க்கவே முடியவே முடியாது. ஏன்னா நீங்க வசனம் படிச்சீங்கன்னா பாருங்க, அந்த சகோதரிகள் வந்து அவங்களுடைய உறவு முறை வந்து ரொம்ப வந்து சகோதரர், ஏன்னா அவங்க ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கிறாங்க. லாசருவை சார்ந்து மரியாள் மார்த்தாள் இருக்காங்க, மரியாள் மார்த்தாள் சார்ந்த லாசர் இருக்கிற. அப்படி இந்த சூழ்நிலையில வந்து சகோதரன் பிரியது அவங்களால தாங்க முடியல. அதனாலதான் ரொம்ப அவங்க அழுகுறாங்கன்னு பாக்குறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறை 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேக மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரை குறித்து அவர் 11-15 வசனம் படிங்க. 11ஆம் அதிகாரம் 15 வசனம். நான் இல்லாததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதற்கு உண்டென்று பாருங்க, சந்தோஷப்படுகிறேன். பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இது மாம்சத்துல இருந்து கேட்டா என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இதனால ஏன் சொல்லிட்டு வர்றாருன்னா, அவரோட உயிரோடு எழுப்பும் போது சீஷர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு நம்பிக்கையை வந்து அங்க விதைக்கிறதுக்காக ஒரு தாமதப்படுத்துறன்னு பாக்குறோம். மட்டுமல்ல, இந்த சகோதரிகள் வந்து அந்த சகோதரன் மேல ரொம்ப வந்து ஐக்கியமா இருக்கிறத பாக்குறோம். அதனாலதான் ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு பாக்குறோம். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை ரொம்ப நேசித்தனால இயேசு கிறிஸ்து அங்க அழுகிறாருன்னு பாக்குறோம். அவங்க படிங்க 11:33ஆம் அதிகாரம் படிங்க. அவள் அழுகிறதையும் மரியாள் அழுவதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் அவரோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கிறிஸ்து கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. பாருங்க, அங்க வந்து அவருடைய உள்ளம் கலங்கி படிக்கிறோம். மட்டுமல்ல, 15 வசனத்தை படிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்க கண்ணீர் விட்டார் அப்படின்றது இருக்குது. 38ஆம் வசனம் படிக்கும் போது இயேசு மீண்டும் உள்ளம் என்ன பண்றாரு? உள்ளம் கலங்கினார் இருக்கு. அப்படின்னா அந்த வேதனையை வந்து அவராலேயே சகித்துக் கொள்ள முடியல. இறுதியாக வந்து யாரு? லாசருவை வந்து உயிரோட அங்க எழுப்பிடுறாரு. இப்ப அந்த சகோதரிகளுக்கு என்ன ஆகுது? இறுதி கலக்கம் என்ன ஆகுது? முற்றிலுமா அவருடைய மகிழ்ச்சியாக இருக்க பண்ண பார்க்கிறோம். அப்படின்னா இன்று நாம கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவங்களை சுகப்படுத்தியே அவர் பார்க்கிறாரு இல்லையா? அதே மாதிரி நாம சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாம என்ன பண்ணணும்? மற்றவர்களை ஆறுதல் படுத்தவர்களா இருக்கணும். அப்படி நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்தவர்கள் இருந்தால் யார் நம்மளை ஆறுதல் கடவுள் நம்மளை ஆறுதல் படுத்தவர்களா மாற்றுவார் அப்படின்னு பாக்குறோம். நேரம் குறைவாக இருப்பதனால் இதோட நான் முடிக்கிறேன். தொடர்ந்து கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.